சிரேஷ்டன் ஷார்ட் ஸ்டோரி. ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான். பாண்டியன். அவன் குழந்தையாக இருக்கும்போதே பெற்றோர் இறந்துவிட்டதால் நம்பிக்கையான பணியாளர்களால் வளர்க்கப்பட்டான். அவன் வளர்ந்து முடிசூட்டிக் கொண்ட பின்னும் அவனுடைய மனதில் அன்புக்கான ஏக்கம் இருந்தது. மக்களை நன்கு பராமரித்த அரசன் தனக்கு ஒரு குடும்பம் தேவை என்பதை மறுத்து ஏதோ ஒருவித சோகத்தில் இருந்தான். பராக்கிரமசாலியான பாண்டியனுக்கு அன்பின் ஏக்கம் மட்டும் பலவீனமாக இருந்தது. அப்போது இருந்த அவனுடைய வஞ்சக உறவினர்கள் பலவிதத்தில் அரண்மனைக்குள் நுழைந்து ஆலோசகர்களாகவும் பிற மந்திரி பதவி போன்ற பதவிகளை பிடிக்க நினைத்தும் அரசன் அதற்கு இடம் கொடாமல் எச்சரிக்கையாக இருந்தான். மதியூகம் மிக்க மந்திரிகளும் வீரம் மிகுந்த படையும் நாட்டு வளமும் மக்களின் ஆதரவும் இருந்தும் ஒரு சிறு ஏக்கம் மன்னன் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நல்ல நட்பு கிடைத்திருந்தால் சரியாக இருக்கும். ஆனால் அரசனுடன் நட்பு கொள்ள வந்த பலரும் அவனை வீழ்த்தி அரசை கைப்பற்றும் எண்ணத்துடனேயே இருந்ததால் அறிவாளியான அவன் தனிமையில் வாழ்ந்தான். சதி கூட்டமாக சேர்ந்த பகைவர்கள் எங்கிருந்தோ வேறு தேசத்தில் இருந்து தவறு ஏதோ செய்து நாடு கடத்தப்பட்ட ஒரு பெண்மணியை அரண்மனைக்கு காவலர்களுக்கு தெரியும் வண்ணம் நடமாட வைத்தனர். வீரர்களும் அவளை பிடித்து அரசனிடம் கொணர்ந்தனர். அவளோ பாண்டியனிடம் தான் ஒரு அனாதை என்றும் தனக்கு ஒரு பெயர் வைக்கும்படியும் அரசனிடம் கூறினாள். அரசன் வியந்தான். அரசனை விட மூத்த பெண்மணியான அவளை ஆதரவு தருவதாக கூறி அரண்மனை பணிப்பெண்களில் ஒருத்தியாக சேர்த்தான். அவள் தனக்கு எதுவும் தெரியாத அப்பாவி போன்று இருந்தாள். அனாதை என்பதால் பெரிதாக தவறு ஏதும் செய்திருக்க மாட்டாள், பசிக்கு ஏதாவது திருடியிருப்பாள் என்று அனைவரும் கருதினர். அவள் சில காலம் மிகவும் பணிவாக அனைவரிடமும் நடந்து கொண்டாள். பின்பு மெல்ல மற்ற பெண்களிடமிருந்து பாண்டியனுக்கு இருக்கும் அன்பின் ஏக்கம் பற்றி அறிந்தாள். அவள் மனதில் தீய எண்ணம் விதையிட்டது. இல்லை, எவருக்குமே நல்ல தீய எண்ணங்கள் புதிதாக முளைப்பதில்லை. ஏற்கனவே ஒருவருக்குள் புதைந்து கிடக்கும் அந்த எண்ணங்கள் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வெளிப்படுகின்றன. அவ்வாறு அந்த புதிய பெண்மணி பாண்டியனுக்கு தேவையான பொருட்களை துடைத்து வைப்பது, அவன் காணும்போது அவன் அறையை சுத்தம் செய்வது என்பது போன்ற வேலைகளை செய்தாள். மன்னனும் அவள் வயதுக்கு மீறிய வேலைகள் செய்வது கண்டு இரக்கம் கொண்டான். அரசவை பணி முடிந்தபின் அந்தி வேளைகளில் அவளுடன் உரையாடினான். ஒரு சகோதரி போன்ற பாசத்தை உணர்ந்தான். அவளும் அவன் மீது மிகுந்த அக்கறை கொண்டு இருப்பதாக எண்ணும்படி அவன் தேவைகளை, அவனுக்கு பிடித்த பொருட்களின் நிறம், பிடித்த காலணிகள் என்று அவனுடைய பிரத்யேக விஷயங்களில் பங்கெடுத்தாள். அவனுடைய அறையில் இருந்த பொருட்களை மாற்றினாள். பின்பு மெல்ல அவள் சமையல் அறையில் நுழைந்தாள். அரசனுக்கு பிடித்த பண்டங்களை அவளே சமைக்கலானாள். விரைவில் சமையல் உதவியாளர்களுக்கு அவள் தலைவியானாள். அவள் உத்தரவுப்படி தினமும் அரண்மனை சமையல் நடந்தது. அரசவையில் இடம்பெற்ற மந்திரிகளின் மனைவிகளை அழைத்து பல உதவிகள் செய்தாள். கஜானா சாவி கூட அவளிடமே ஒப்படைக்கப்பட்டது. அவள் பணிவு, அன்பு யாவும் மாறி அதிகாரக் குரலில் பிறருக்கு உத்தரவு பிறப்பிக்கும் ஒரு மகாராணி போல் ஆனாள். பலருக்கும் இது பிடிக்காவிடனும் அரசனுக்காக சகித்தார்கள். அவள் பாண்டியனை மயக்கும் சொற்கள் பேசவில்லை, அப்படி நடந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் அரண்மனையில் யாவற்றிலும் தலையிட்டு அதிகாரம் புரிந்தாள். முதலில் ஒரு சிறிய அன்புக்காக அவளை பணிவிடை செய்ய அனுமதித்த அரசன் மெல்ல மெல்ல அவளுடைய நடவடிக்கை மாற்றத்தை உணர்ந்தான். அவள் கடைசியாக போர்ப்படை சம்பந்தமான விஷயங்களிலும் தலையிட தளபதி சினமடைந்து அரசனிடம் முறையிட்டான். தான் இறக்கப்பட்டு அடைக்கலம் தந்த ஒரு அனாதை பெண்மணி தன் எல்லை மீறி நடந்து கொள்வதை கண்டிக்கவோ தண்டிக்கவோ முடியாமல் பாண்டியன் திணறினான். நாளுக்கு நாள் அவளுடைய அதிகாரம் ஓங்கியது. பெயரே யாரும் வைக்கப்படாத அவளுக்கு இப்போது அரண்மனையில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி சண்டி என்று அவள் பெயர் சூட்டினார்கள். இரகசியமாக அவளை பற்றி அவ்வாறே பேசினார்கள். கடவுள் யாரையாவது அனுப்பி அரசனை காப்பாற்ற வேண்டுமென நினைத்தார்கள்.
துரோகிகளால் அனுப்பப்பட்ட அவள் மன்னனை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சகோதரனைப் போல் கருதி நடப்பது யாவருக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. அப்போதுதான் புதிதாக முடிசூட்டிக் கொண்ட சேர நாட்டு மன்னன் சிரேஷ்டன் வந்தான். தெய்வம் போல் வந்தான். பாண்டி நாட்டு மன்னனுக்கு தன் தேச வணிகப் பொருட்களை அறிமுகப்படுத்தி பழக்கமானான். அவர்களின் நட்பு அனைவருக்கும் ஆறுதலாக இருந்தது. சிரேஷ்டன் அரண்மனையில் எல்லோருக்கும் பயந்தது போல் இருந்தது கண்டு அரசன் குணம் முரடாக இல்லையே என்று மெல்ல ஊகித்து சண்டியை சந்தித்தான். சண்டி சிரேஷ்டனை மதிக்கவில்லை. தன் அரசனையே அவள் கைப்பாவையாக்கியவள் தானே என்று எல்லோரும் அங்கலாய்த்தனர். சிரேஷ்டன் புன்னகையுடன் சில நாட்கள் தங்கிவிட்டு தன் தேசம் சென்றுவிட்டு மீண்டும் வந்தான். அவன் தன் நண்பனான பாண்டிய மன்னனின் அறையில் உள்ள பொருட்களை அகற்றி தான் கொணர்ந்த தந்தத்தினாலான கலைப்பொருட்களை வைக்க ஏற்பாடு செய்தான். அரண்மனை முழுவதும் தன் தேச அழகு சாதனங்களை அன்பு பரிசாக வைத்தான். தங்கத்தாலான பொருட்களை மாற்றி யானை தந்தத்தாலான பொருட்களை வைத்தான். முதலாக பாண்டிய மன்னன் உண்மையான நட்பை உணர்ந்தான். தன் வாழ்நாளில் இதுவரை தான் உணராத எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத உண்மை அன்பின் துளிகளை ரசித்தான் பாண்டியன். பாண்டிய நாட்டு முத்துக்களால் ஆன பொருட்களை நீக்கி சங்கு முதலான அழகுடனான பொருட்களை அரண்மனையில் வைத்து அலங்கரித்தான் சிரேஷ்டன். முதலாக சண்டி அதிர்ச்சி அடைந்தாள். தன்னை கேட்காமல் தான் வைத்த பொருட்களை அகற்றியது அவளுக்கு அவமானமாக இருந்தது. பட்டாடைகள் தவிர்த்து எங்கும் பூத்தோரணங்கள் இருந்தன. சினம் மிகுந்தாள். சமையலில் மிகவும் உப்புக்காரம் மிகுதி பெற சமைத்தாள். சிரேஷ்டன் மறுபடி இங்கு வராதிருக்க வேண்டுமென்று எப்போதும் நினைத்தாள். அதனால் அவ்வாறு செய்தாள். எப்போதும் தீயவர்கள் தீய நோக்கத்துடன் செய்யும் செயல்கள் கூட நல்லவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாகவே அமைந்து விடுகிறது அல்லவா? அதுபோல்தான் சிரேஷ்டன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சென்றுவிட்டு மறுமுறை வரும்போது சில பணிப்பெண்களை அழைத்து வந்திருந்தான். பாண்டியன் ஆச்சரியமடைந்தான். அந்த பெண்கள் நேராக சமையலறைக்கு சென்று தங்கள் தேச பிரபல பண்டங்களை சமைக்கலாயினர். அதை ருசித்து உண்ட பாண்டியன் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் மனம் மிகவும் லேசானதாக உணர்ந்தான். சிரேஷ்டன் தன் நண்பனின் மாற்றத்தைக் கண்டு மகிழ்ந்தான். அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர், சண்டியை தவிர. அவள் மிரட்டலுக்கு பயந்திருந்த பணிப்பெண்கள் யாவரும் இப்போது சிரேஷ்டன் பேச்சுக்கு பணிந்தனர். சண்டி அதிர்ச்சி மிகவும் அடைந்தாள். அவள் திட்டம் யாவும் தோல்வியில் முடிந்தது. அவளுக்கு எதுவும் தெரியாது, அவளுக்கு யாருமே இல்லை என்கிற உண்மையை நசிக்க அரண்மனைக்குள் நுழைந்து அவள் பலரையும் விலைக்கு வாங்கி அனைத்தையும் அறிந்தவள் போல் அதிகாரம் புரிந்து தேச மக்களே வருந்தும் வகையில் உருவாக்கிய அவளுடைய மாயத்திரை கிழிந்துவிட்டது. பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்பட்டாள். எதுவும் நீதி விஷயங்கள் தெரியாத, ஆதரிக்க ஒருவரும் இல்லாத அவளுடைய பழைய நிலையை மீண்டும் அடைந்தாள். நீதி இருள் முகிலால் சிறிது காலம் மறைக்கப்பட்டு மறுபடியும் தங்கள் தேச ஒளி பிரகாசமடைந்தது போல அனைவரும் உணர்ந்தனர். அப்போதுதான் சில சிற்றரசர்கள் பகைத்து போரிட முன்வர முன்பு விட உற்சாகத்துடன் பாண்டியன் போர் புரிந்தான். அவர்களுக்கு உதவியாக பகைவர்களுக்கு சோழ மன்னன் வீரர்களை அனுப்பினான். படைபலம் பெருகி பாண்டியனை எதிர்க்க பகைவர்கள் துணிந்தனர். சிரேஷ்டன் தன் நண்பனுக்காக தன் தேச யானைகளை அனுப்பினான். அவனுடைய பயிற்சி பெற்ற யானைப்படையால் பாண்டியன் போரில் ஜெயித்தான். சிற்றரசர்களை சிறைப்பிடித்து சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினான். சோழ மன்னன் மன்னிப்பு கேட்டு ஒதுங்கினான். பிறகுதான் அனைவருக்கும் சில விஷயங்கள் புரிந்தது. சோழ நாட்டிலிருந்து திருமணம் புரிந்து கொண்டு வரப்பட்ட பாண்டியனின் தாயார் பலவிதத்திலும் அரண்மனையில் உறவினர்களால் துன்பப்பட்டதால் சோழ மன்னன் தன் தங்கையின் கணவனான பாண்டியனின் தகப்பனை பழிவாங்க இரகசிய வீரர்கள் அனுப்பிய போது அதை தடுக்கச் சென்று கணவனை காப்பாற்ற முயன்ற கர்ப்பிணியான பாண்டியனின் தாய் இறந்ததும் தகப்பனாரும் சாய்க்கப்பட்டதும், பிறகு அன்று பிறந்த பாண்டியன் அனாதையானதும், இன்று வரை அந்த சோழ மன்னன் குடும்பத்தாரால் இரகசியமாக துரோகங்கள் பாண்டியனுக்கு எதிராக நடைபெறுவதும் தெரிந்தது.
அரசன் இறந்த சம்பவத்துக்கு சாட்சியாக இருந்த வீரர்களின் குடும்பத்தினரால் இவையாவும் தெரிந்தது. அவர்கள் நன்கு விசாரிக்கப்பட்டனர். சோழ மன்னனுக்கு அடிமையாகி தன் பேரரசனையே எதிர்க்கத் துணிந்த சிற்றரசர்கள் சிறைப்பட்டனர். இறுதியாக அரண்மனைக்குள்ளேயே அனுப்பப்பட்டு பாண்டியனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவன் தெம்பிழந்த சமயம் வீழ்த்த அனுப்பப்பட்ட நாடகதாரி சண்டியும் சிறைப்பட்டாள். சிரேஷ்டன் அனைத்தையும் கண்டுபிடித்து தன் உயரிய நட்பை தெரிவிக்கும் விதமாக தன் தங்கையை பாண்டியனுக்கு மணமுடித்து தந்தான். பாண்டியனும் சிரேஷ்டனும் பலகாலம் தங்கள் தேசத்தையும் நட்பையும் ஒரு சேர பராமரித்து காத்து புனிதப்படுத்தினர். அவர்கள் காலத்து மக்கள் யாவும் மிகவும் மனமகிழ்வோடு வாழ்ந்தனர். பாண்டிய நாட்டு மக்கள் சிரேஷ்டனை பலவாறு போற்றியும் வாழ்த்தியும் மகிழ்ந்தனர். முற்றும்.